அனைவருக்கும் இணைய வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம சேலுக்கு எடுத்திருக்கிற ப்ராடக்ட்டு 7.2 டால்பி அட்மாஸ் DTS X சப்போர்ட் பண்ணக்கூடிய மரான்ஸில் NR1711 அப்படின்ற ஒரு 8K AV ரிசீவர் தான் சேலுக்கு எடுத்திருக்கிறோம். ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டான டெஃபினேட்டிவ் டெக்னாலஜியில் ப்ரோ சினிமா 600 அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஃபர்ஸ்ட் ஏவி ரிசீவரோட மாடல் முன்னர் போல் சொன்ன போல் மரான்ஸ் NR1711 அப்படின்றதான் மாடலு. ஃபர்ஸ்ட் இதோட வீடியோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8K 4K டால்பி விஷன் HLG அப் டு HD10+ வரைக்குமே உங்களுக்கு இது வீடியோ சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 8K ரிசீவர். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆடியோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் கோடாக் டால்பியில் டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், இது 3 டைமென்ஷனல் ஆடியோவான டால்பி அட்மாஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். DTSல DTS HD மாஸ்டர் ஆடியோ, DTS X, DTS வர்ச்சுவல் எக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். இது பேசிக்கான கோடாக் சப்போர்ட்டான ஆடியோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இது 50 வாட்ஸ் RMS ஆல் சேனல் உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ டெலிவரி பண்ணும். என்னடா இது 50 வாட்ஸ்ன்னு நினைக்காதீங்க, இது ஒரு பியூர் 50 வாட்ஸுக்கான செக்மெண்ட். ஈவன் மரான்ஸோட என்றைக்குமே சிக்னல் ஸ்ட்ரென்த்து ப்ரிசைஸாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு 50 வாட் இருந்தாலும் பியூர் 50 வாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை தாண்டி இதில் என்னென்ன இருக்குன்னா இன்பில்ட்டாக ப்ளூடூத், வைஃபை, ஏர்ப்ளே, ஸ்பாட்டிஃபை, டைடல், டீசர் இது போன்ற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆப் மூலிமா உங்களால் சாங்ஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் தென் ஃப்ரண்ட் பேக் பேனலில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதுதான் ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் சைட் பேனல். யூஸ்வலாக ஒரு பவர் பட்டன், சோர்ஸ் செலக்டர், அண்ட் தென் மாஸ்டர் வால்யூம் ரொட்டேட்டர், அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற யூஸ்வல் ஜோன் 1 and 2 அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரேடியோ டியூனிங் பண்ணுறது, இந்த டிமர் பட்டன் வந்து இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, ஸ்டேட்டஸ், அண்ட் தென் பியூ டைரக்ட். இந்த பியூ டைரக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஆடியோவை வந்து அப்படியே எடுத்து எந்த ஒரு அடிஷ்னல் ப்ராசஸிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்கறது பியூ டைரக்டோட ப்ராசஸ். இதில் ஃப்ரண்ட்டில் வர இந்த ஃபோனோ இன்புட், அண்ட் தென் ஆடிசி மைக்கை போட்டு கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஹியோ சப்போர்ட்டு, அலெக்ஸா, அண்ட் தென் க்ரோம் காஸ்ட் இன்பில்ட்டாக வந்துடுது. அப்புறம் ஸ்பாட்டிஃபை போன்ற ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் மூலிமா உங்களால் வந்து பாட்டு ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். இதில் போட்டிருக்கிற மாதிரி டால்பி அட்மாஸ், DTS X, அப்புறம் 8K 4Kல 120 Hz, அதுக்கப்புறம் வேரியபிள் ரெஃப்ரெஷிங் ரேட், இதெல்லாம் வீடியோ கேம் ரிலேட்டடு. இன்பில்ட்டாக ப்ளூடூத் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி செட்டப், இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர். இதுதான் ஃப்ரண்ட் சைட் பேனலோட வியூவு. இது ஏவி ரிசீவரோட பேக் சைட் பேனல் வியூவு. இதில் மொத்தம் உங்களுக்கு 5 HDMI இன்புட்டு, இதில் வந்து 4K 5மே வந்துடும். ஒரு 8K இன்புட்டோடு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு HDMI அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 8K சப்போர்ட்டோடையே வந்துடும். ERC ARC 2 சப்போர்ட்டோடையும் வந்துடும் உங்களுக்கு. இதில் மொத்தம் 7 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், சென்டர், சரௌண்ட் லெஃப்ட். இது ஸ்டாண்டர்ட் 5 சேனலோடது. சரௌண்ட் பேக் ஆர் ஹை சேனல்ஸ். நீங்கள் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ஹை சேனல்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை தான் நீங்கள் வந்து ஆம்போட இன்பில்ட்டாக நீங்கள் வந்து அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை சேனல்ஸாக ஒர்க் ஆகும். இது யூஸ்வலாக வர ப்ரீ அவுட்ஸு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது சப்வூஃபரோட ப்ரீ அவுட். இது மூலிமா நீங்கள் 2 ஆக்டிவ் சப்வூஃபர் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இது FM AM ஆண்டனாவோட இன்புட்டு, ஆப்டிக்கல் ஒரு இன்புட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோஆக்சல் இன்புட் கொடுத்துருக்காங்க. இது நெட்வொர்க்குக்கான லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதாகட்டும், ஸ்ட்ரீமிங் ஆப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், இந்த பர்டிகுலர் ஏவி ரிசீவரை வந்து ஒய்ஃபை மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஒய்ஃபை ஆண்டனா இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆண்டனா பேக்கேஜோட இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத்துக்கான ஆக்சஸ்க்கான ஆண்டனா. இதுதான் பேக் சைட் பேனலோட வியூ. இதில் கம்ப்ளீட் ஆக்சசரிஸோடய உங்களுக்கு வந்திருக்கு. ஆடிசி மைக், FM AM ஆண்டனா, அண்ட் தென் ஒரிஜினல் ரிமோட்டோடய இதில் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் மொத்தம் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர், ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வரும் உங்களுக்கு. இதில்
மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டிவ் டெக்னாலஜியில் ப்ரோ சினிமா 600 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா வெயிட்டாகவே இருக்கும். சேட்டலைட் வேரியண்ட்டாக இருந்தாலும் ஒன் ஆஃப் தி அல்டிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. கம்ப்ளீட்டாக யூரோப்பில் வந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இது நீங்கள் புதுசு வாங்க போனீங்கனாலே இதோட பேக்கேஜோட நியூ ப்ரைஸே உங்களுக்கு 95,000 மேலே வரும். ஓகே, இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம். இதில் 4 ஐடென்டிக்கல் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வரும். கவர் ரிமூவ் பண்ணிட்டு பிறகு இதில் உங்களுக்கு 1 இன்ச்சில் பியூர் அலுமினியம் டியூம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. 3.25 இன்ச்சில் ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. 3.25 இன்ச்சில் பாசிவ் ரேடியேட்டரும் கொடுத்துருப்பாங்க. இதனால உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டான ப்ரிசைஸான மிட்ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், இது எல்லாமே ப்ரிசைஸாகவே நல்லாவே இருக்கும் நம்ம சொல்லலாம். இது மொத்தம் 4 ஸ்பீக்கர்ஸ், 4 ஸ்பீக்கருமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் தென் சென்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ சினிமா 600 சென்டர்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெக் படி பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சில் 2 மிட்ரேஞ்ச் ஊஃபரும், 1 இன்ச்சில் பியூர் அலுமினியம் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. 2 பாசிவ் ரேடியேட்டரும் உங்களுக்கு வந்துடும். இதுலேருந்து வர வோக்கலும் அல்டிமேட்டாக இருக்கும். சென்ட்ரல் ஸ்பீக்கரோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி 89 dBயும், வாட்டேஜ் அப் டு 175 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி 88 dBயும், அப் டு 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி சிம்பிளாக இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ராடக்டோட இப்போ சப்வூஃபரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடல் ப்ரோ சினிமா 600 சப்வூஃபர் இதான் இதோட மாடல். இது ஒரு ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர். டெக்னிக்கலி இது ஒரு 8 இன்ச் டிரைவ், ஃப்ரண்ட் ஃபயரிங் டிரைவும் 8 இன்ச்சில் ஒரு பாசிவ் ரேடியேட்டரும் கொடுத்துருப்பாங்க. இப்போது கிரில்லை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிட்டு டிரைவும் அந்த பாசிவ் ரேடியேட்டர் லுக்கும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் 8 இன்ச்சில் ஒரு டிரைவும் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆம்ப்ளிஃபையரோட வாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப் டு 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் உங்களுக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணும். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டவுன் ஃபயரிங்கில் ஒரு பாசிவ் ரேடியேட்டரும் கொடுத்துருப்பாங்க. இது பாசிவ் ரேடியேட்டர், இதனால உங்களுக்கு வந்து ஒரு டைட் பேஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது உங்களால் உணர முடியும். ஆஸ் வெல் அஸ் நல்ல ஒரு எப்படி சொல்ல சாஃப்டாகவும் இந்த பேஸ் இருக்குன்றது தான் இதோட பிரசித்தி அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டிவ் டெக்னாலஜியில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான மாடல்ஸில் இது ஒரு மாடல். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் வர மாடல்ஸில் அந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் இந்த மாதிரி மாடல்ஸில் தான் உங்களுக்கு பாசிவ் ரேடியேட்டர்ஸ் வரும். அண்ட் தென் ரிவர்ஸ் சைடில் இருக்கிற ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் ஸ்டீரியோ இன்புட், அதுக்கப்புறம் எல்எஃப்இ இன்புட். இது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஏவி ரிசீவர்லேருந்து ஒரு ஆர்சிஏ கேபிள் மூலிமா ப்ளக்இன் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் தென் பவர் ஆன் பவர் சுவிட்சு, பவர் போர்ட் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட ஸ்பெஷல் இன்னொரு இது என்னன்னா உங்களுக்கு வால்யூம் நாப் வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுதான் இந்த சப்வூஃபரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்வூஃபரும் உங்களுக்கு அல்டிமேட்டாக புது கண்டிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி பட்ஜெட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 10x10, 12x15 வரைக்கும் நீங்கள் ரூம் சைஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் போடலாம். நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் சரி, ஏவி ரிசீவரும் சரி, நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியான பிராண்டும் கூட. இன்ஃபேக்ட் டெஃபினட்டிவ் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஏவி ரிசீவர்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன். அது போக ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் ப்ராடக்ட் பேமெண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே, ஜிபே, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலிமா, ஆன்லைன் மூலிமா உங்களால் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நேரடியாக வந்து டெமோ பார்த்து செக் பண்ணி கேஷ் ஆன் கேரி மோடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக நம்ம ப்ராடக்ட் அக்ராஸ் இந்தியா பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் கொரியர் சர்வீஸ் மூலியமாகவும் நம்ம வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் நம்ம பக்காவாக வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு
ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தியேட்டர் ரூம் அண்ட் பார்ஷியல் அக்கோஸ்டிக் ப்ராசஸ் இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எங்ககிட்ட அணுகுங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் தியேட்டர் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக ஆல் பிராண்ட்ஸ் நியூ அண்ட் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்ககிட்டேருந்து நான் விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் முருகன், குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.